லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 தொடக்கம் 56. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். சிந்தனை: இன்று திரு அவையின் வழிபாட்டு ஆண்டில் உள்ள மிகப்பெரிய விழாக்களில் ஒன்றை கொண்டாடுகின்றோம். அதுதான் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா. உடலோடு கூடிய மரியாவின் விண்ணேற்றத்தின் மீதான நம்பிக்கையானது தொடக்க திரு அவையில் வேரூன்றியிருந்தது. இந்த விண்ணேற்பு பற்றிய எழுத்துப்பூர்வமான சான்றுகள் இல்லை என்றாலும் பல்வேறு மரபுகள் இன்று வரை நிலைத்து நிற்கின்றன. 5ஆம் நூற்றாண்டில் புனித ஜோன் டெமஸின் கையளித்த மரபின்படி அன்னை மரியாவின் மரண வேளையில் தோமாவை தவிர மற்ற அனைத்து திருத்தூதர்களும் அதிசயமாக எருசலேமில் ஒன்று கூடினர். அவர்கள் மரியன்னையின் உடலை கெத்செமனி தோட்டத்திற்கு அருகிலுள்ள கல்லறையில் அடக்கம் செய்தனர். பின்னர் தாமதமாக வந்த தோமா அன்னையின் திருவுடலை வணங்க விரும்பியதால் அவரது வேண்டுகோளின்படி கல்லறையை திறந்தனர். அங்கே கல்லறை வெறுமையாக இருந்ததைக் கண்டு வியந்தனர். எனவே இறை வெளிப்பாட்டின் உந்துதலால் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று முடிவு செய்தனர். இந்த தொடக்க மரபே மரியாவின் விண்ணேற்பு வெறும் பக்தியான நம்பிக்கை மட்டுமல்ல, இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட திரு அவையின் உறுதியான நம்பிக்கைக்கு அடித்தளமாகவும் உள்ளது. 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் முனிஃபிசென்டிசிமுஸ் டேயுஸ் என்ற திருமடல் வழியாக மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற நம்பிக்கை கோட்பாடு உறுதியாக வரையறுக்கப்பட்டது. மரியாவின் இவ்வுலக வாழ்வின் நிறைவில் ஏன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார்? ஏனென்றால் தாயின் வயிற்றில் கருவாக அவர் உருவாகும் போதே தனிப்பட்ட ஓர் அருளால் அமல உட்பவியானாள். அதாவது
அவர் பிறப்பு நிலை பாவத்தின் கரை எதுவும் இல்லாமல் கருவானார். இந்த தனிப்பட்ட அருளே முன்னரே வழங்கப்பட்ட அருள் என்று அழைக்கப்படுகிறது. இது அவரது மகனின் எதிர்கால சிலுவை சாவின் முன்கூட்டிய பலாபலன்களின் வழியாக அவருக்கு அருளப்பட்டது. அந்த அருள் காலத்தையும் கடந்து சென்று பாவத்தில் இருந்து அவரை முன்கூட்டியே பாதுகாத்தது. இதனால் அவரது மகனே அவருக்கும் மீட்பரானார். இதைத்தான் அவர் தனது பாடலில் அறிக்கையிடுகிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கிறது. அன்னை மரியா தனது சொந்த தகுதியால் மீட்கப்படவில்லை. அமல உட்பவியாக கருவான போதே அருளின் நிறைவை பெற்றிருந்தார். அந்த அருளோடு தன் வாழ்நாள் முழுவதும் முழுமையாக ஒத்துழைத்தார். இதனால் பிறப்பு பாவத்தில் இருந்து மட்டுமல்ல, அனைத்து தனிப்பட்ட பாவங்களில் இருந்தும் முற்றிலும் விடுபட்டிருந்தார். பாவத்தின் விளைவு சாவு என்பதால், முற்றிலும் பாவமே இல்லாதவராக இருந்ததால், மரணத்தில் அவரது உடலும் ஆன்மாவும் ஒருபோதும் பிரிக்கப்படவில்லை. அதனால் அவரது உடல் சாவின் அழிவுக்கு உட்படவில்லை. இதன் பயனாக தனது இவ்வுலக வாழ்வின் நிறைவில் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சியில் எடுத்து கொள்ளப்பட்டார். இந்த விழா இன்று ஏன் முக்கியமாகிறது? ஏனென்றால் அன்னை மரியாவின் விண்ணேற்பு அவருக்கு மட்டும் வழங்கப்பட்ட தனிச்சிறப்பு மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாய் வாழும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் வாக்குறுதியாகவும் இருக்கின்றது. மரியா முதன்மையான மிகச் சிறந்த சீடராவார். அவர் எங்கே சென்றாரோ அங்கேயே நாமும் செல்வோம் என நம்புகிறோம். நமது மீட்பு ஆன்மாவை மட்டுமல்ல, உடலையும் உள்ளடக்கியது. விண்ணகமே நமது உண்மையான இல்லம் என்றும் புனிதம் சாத்தியமானது என்றும் அன்னை மரியாவுடன் இணைந்து தங்களை இறைவனிடம் ஒப்படைப்பவர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பங்கு கொள்வார்கள் என்றும் இந்த விழா நமக்கு நினைவூட்டுகிறது. அன்னை மரியாவின் விண்ணேற்பு எமக்கு வரவிருக்கும் நல்வாழ்வின் நம்பிக்கையாகவும் வாக்குறுதியாகவும் உள்ளது என்பதை இன்று சிந்திப்போம். நாம் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு எமது உடல் அழிந்து போனாலும் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்தெழுந்து விண்ணக மாட்சியில் பங்கு கொள்வோம் என்பது எங்களுடைய நம்பிக்கையாகும். செபம். அன்னையே, உமது விண்ணகத மாட்சியில் நாங்களும் வந்து பங்கு பெற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.